ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேனல் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டா நம்ம லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் இன்னைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் லைக் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி நல்லா மூவ் ஆச்சு. இன்னைக்கு நான் மேபி இந்த இடத்துல எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு கண்டிப்பாக நான் லாஸ் தான் பண்ணியிருந்திருப்பேன். ஹோப் நான் இன்னைக்கு நான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எடுத்துட்டேன். அண்ட் லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம நாளைக்கான லெவல்ஸ் ரிஜெக்ஷன் அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி கொடுத்ததுன்ற வியூ பார்த்துலாம். இந்த லெவல் நான் நேற்றே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். 55,225 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த ரேஞ்ச் இந்த 55,003 ஒரு நிமிஷம் அந்த ஜோன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே 55,331 ஜோன் தான் நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அங்கிருந்து எக்ஸாக்டா ரிவர்சல் கொடுத்து ஷார்ட் தான் ஸ்கேல்பிங் தான் போய் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஓகே நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த HDFC பேங்க்கையும் ஐசிஐசி பேங்க்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல் ட்ரேட் எடுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மூவ் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா நமக்கு HDFC பேங்க் தான் இன்னைக்கு பெரிய இந்த பெரிய மூவ் நமக்கு மார்க்கெட்ல கொடுத்தது. இந்த லோ டு ஹையோட மொமெண்டம் அண்ட் ஐசிஐசி பேங்க் இன்கேஸ் ஐசிஐசி பேங்க் நமக்கு பெருசா நெகட்டிவ் கொடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து ஹியூஜ் ஃபால் ஆயிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துலாம். அண்ட் அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். போன வீடியோக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் அண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். டிஎம் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் நிஃப்டில இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நிஃப்டி நீங்க பாத்தீங்கன்னா ஃபேக்கா ஒரு பிரேக் அவுட். நீங்க 1 hour டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலும் அது வந்து ஒரு பிரேக் அவுட் தான். ஆனா நீங்க 50 மினிட்ஸ்ல ரீடெஸ்ட்னா ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. மேபி இந்த இடத்துல எடுத்திருந்தா நீங்க என்ன லாஸ் இன்னைக்கு புக் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே ஆனா இந்த இடத்துல எடுக்கல. அகைன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணா ஹை. இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் எங்க இருந்து நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மா இருக்கு பாத்தீங்களா. அந்த ட்ரெண்ட் லைன் நான் மார்னிங்கே கொடுத்துருப்பேன். மார்னிங் எந்த டைம் கொடுத்துருப்பேன் அப்படின்னா எக்ஸாக்டா வந்து ஒரு நிமிஷம் நான் ஷார்ட் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். நான் இது எல்லாமே ப்ராக்டிக்கல் பண்ணது. இதுல பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் நான் மார்னிங்கே கொடுத்துருப்பேன், டெலகிராம்ல கொடுத்துருப்பேன். அகைன் இன்னைக்கு மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் என்னன்னா இந்த லெவல்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணி கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா இந்த 55,225 ஜோன் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் போகலான்னு சொல்லியிருப்பேன். சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இந்த லோ டு ஹை வந்து கால் ஆப்ஷன் போகலான்னு சொல்லியிருப்போம். அதான் மூவ் கொடுத்துருந்தது. ஓகேங்களா ஃபைன். நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் நல்லா திருப்பி நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நாளைக்கு என்ன பண்ணலாம்னா 1 hour டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டைம் ஃப்ரேம் எத்தனை நிமிஷம் மார்க்கெட் வந்து பேட்டர்னுக்குள்ள இருந்திருக்கு. லைக் நீங்க இந்த கேண்டல பாத்தீங்கன்னா எத்தனை கேண்டல்னா லைக் 50 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப மினிமம் நமக்கு நாளைக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது, நாளைக்கு இந்த லோ கட் ஆகுது அப்படின்னா மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. உடனே எடுத்துடாதீங்க. நாளைக்கு இந்த லோவை கட் ஆகுது, இந்த ரீடெஸ்ட் வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச்ல இருந்து ரிவர்சல் ஆக பாசிபிள். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நமக்கு. அப்ப கரண்டாவும் நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க எத்தனை கேண்டில் சஸ்டெயினா இருக்கு, 2 கேண்டில் தான் சஸ்டெயினா இருக்கு. அப்ப நீங்க நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி 4 கேண்டில் சஸ்டெயின் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் அல்ல நார்மல் பிரேக் அவுட்னு தெரிஞ்சிடும். நாளைக்கான லெவல் சேம் தான். இப்ப நாளைக்கு என்னன்னா இப்ப நீங்க நிஃப்டில போறீங்க அப்படின்னா 2 ஜோனுக்கு கிராஸ் பண்ணணும். மேபி நாளைக்கு வந்து நான் லைக் இந்த 25,116 நாளைக்கு டச் பண்ணுது அப்படின்னா இங்க இருந்து ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,229 நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் இருக்கு. அந்த லோ டு ஹை வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஈஸியா போயிடும். இங்க என்ட்ரி இந்த ஹை நம்ம டார்கெட்ன்ற ஜோனை ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான லெவல்ஸ் என்னன்னா இப்போ லைக் இங்க கன்சால்டேஷன் எடுக்குன்னா நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜோன் இங்கவே நமக்கு இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நாளைக்கு ஹியூஜா மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிடும். நாளைக்கே போகாது, ஒரு 1 வீக்குள்ள போயிடும். இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் கொடுக்காம மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்து ஹையே போய் கட் ஆகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நாளைக்கு இந்த சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னா மார்க்கெட் வந்து ஈஸியா இந்த ஹை வரைக்கும் போயிடும். இல்ல நாளைக்கு வந்து இந்த பேட்டர்னை கட் ஆயிட்டு ரீடெஸ்ட் எடுத்து ஃபாலோ ஆகணும், நமக்கு அந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணும். நாளைக்கான நிஃப்டி ஜோனு தான். ஓகே பார்த்து கால்குலேட் பண்ணுங்க. ஆனா நாளைக்கு லெவல்ஸ் வந்து நமக்கு நியர்பைல இருக்கும். கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நோட் பண்ணிக்கோங்க லெவல்ஸ் 25,116, 25,143, 25,229, 25,287, 25,352, 25,441. ஓகேங்களா, இதான் நாளைக்கான லெவல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லா. அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் போயிடலாம். ஓகே பேங்க் நிஃப்டி என்னன்னா பேட்டர்ன் இப்போ இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் வர பாசிபிள் இருக்கு. என்னன்னா
இந்த ப்ரீவியஸோட ஹையை கட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மேபி கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இது தெரியும். என்னன்னா, இப்ப நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு. லைக் டவுன் ட்ரெண்டா மார்க்கெட் இருக்குன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பேட்டர்ன பிரேக் அவுட் குடுத்தோனே நீங்க எல்லாரும் வாங்கிப்பீங்க. ஆனா அப்படி வாங்கக்கூடாது. ப்ரீவியஸோட ஹையை கட் பண்ணா நமக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுத்தா தான் ஒரு கான்செப்ட்ட பை பண்ண. ஏன்னா ப்ரீவியஸோட ஹை தான் நம்ம இப்போ ட்ரெண்ட்ன்னும் போது ஹையர் ஹை, லோவர் லோ கான்செப்ட்ல இருக்கும். லைக் இது நமக்கு என்ன லோவர் லோ. அப்ப நம்ம லோவர் லோன்னும் போது எங்க பை பண்ணோம்? லோவர் ஹைலன்றது தான் பை பண்ணோம். அப்ப நம்ம இங்க பை பண்ணுவோம். அப்ப ஹையர் ஹைன்னும் போது நம்ம எங்க பை பண்ணுவோம்? இந்த ஹையர் லோன்ற ஜோன்ல தான் பை பண்ணுவோம். அப்ப நமக்கு அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா இருக்கிற சார்ட் அப் ட்ரெண்டா மாறுறதுக்கான சினாரியோ என்ன? லோவர் ஹையை கட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போச்சுன்னா தான் நமக்கு அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் நினைச்சு எடுத்துருவீங்க. ஆனா நமக்கு இங்க இருக்குன்னா இது வந்து டைரக்ட் பிரேக் அவுட் தான். அப்ப நமக்கு எது நமக்கு ப்ரீவியஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இது தானே ப்ரீவியஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, நாளைக்கு நோட் பண்ணி. இப்ப கால் ஆப்ஷன் சைடு தான் நீங்க போறீங்க அப்படின்னா இந்த ஹையை பிரேக், ஏன்னா நிறைய லைன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க லோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்காது. கேர்ஃபுல்லா பண்ணலாம். இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா நாளைக்கு ஆனது இந்த லைக் இதை பிரேக் அவுட் கொடுத்தாலும் நீங்க கால் ஆப்ஷன் போகக்கூடாது. 25,726 ஜோனை பிரேக் அவுட் கொடுத்தாதான் கால் ஆப்ஷன் சைட்ல போகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப இந்த ஹைக்கு மேல நாளைக்கு கட் ஆகுதுனாலும் இந்த ஜோன்ல சைட்வேஸ் வர பாசிபிள் இருக்கு. இது வெயிட் பண்ணுங்க. இது நாளைக்கு எப்படி நமக்கு டிராவல் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேடை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜோனோட பாயிண்ட். ஓகே, ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அகைன் ஃபால் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இங்கவே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது பேட்டர்ன் திருப்பியும் பிரேக் அவுட் ஆனா ரீடெஸ்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இதுதான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் இப்போ நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த ஹை வரைக்கும் ஈஸியா போகும். ஆனா இது வந்து ரிஸ்க். இந்த லோல வாங்கி இந்த ஹைல செல் பண்ணீங்கன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா மட்டும் கால் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஓகே, இப்ப நீங்க புட் ஆப்ஷன் போறீங்கன்னா இப்ப இருக்கு பாத்தீங்களா ஜோன், இந்த ஜோனை நமக்கு கட் ஆகுது. கட் ஆயிட்டு இந்த இன்பிட்வீன் ஜோன்ல நமக்கு ரீடெஸ்ட் இருக்குன்னா இந்த லோ வரைக்கும் ஃபால் ஆயிடும் ஈஸியா மார்க்கெட். ஓகே, அகைன் இந்த லோ கட் ஆகுது அப்படின்னா நமக்கு 55,384 இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் இருக்குன்னா அகைன் மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். ஓகே, இதான் நாளைக்கான லெவல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் ரிப்பீட் பண்றேன். 55,225, 55,384, 55,462, 55,568, 55,776, 55,836. ஓகே, இதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதான் கொஞ்சம் சேஃபா இருக்கும் மார்க்கெட்ல. முடிஞ்ச வரைக்கும் எஸ்எல் டார்கெட்லாம் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. அது இல்லாம பண்ணீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் லாஸ் வரதான் பாசிபிள் இருக்கு. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் அப்டேட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லெவல்ஸ் தெரிஞ்சு எடுப்பாங்க. யாரும் பிளைண்டா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, என்ன சினாரியோ, என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு மார்க்கெட் தெரியும். லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி மார்க்கெட்ல நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். இன்னொரு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த HDFC பேங்க் ஐசிசி வாட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் லைவ்ல வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த ஐசிசி பேங்க் நமக்கு என்ன நடந்ததுன்னா லைக் ஒரு ரேஞ்ச் இருக்குங்களா, ஒரு ஹை லோ அகைன் ஒரு ஹை லோ. இப்போ பிரேக் அவுட் இந்த ரேஞ்ச் கட் ஆச்சுன்னா தான் நான் வந்து இப்போ இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட். நமக்கு இது எதுக்காக நான் ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லணும்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆயிருக்கு. ஆனா நீங்க HDFC பேங்க் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டே கொடுக்கல, பேட்டர்னுக்குள்ள இருக்கு. அப்ப நமக்கு நிறைய ஃபேக் பிரேக் அவுட் வரதான் பாசிபிள் இருக்கு. அது இல்லாம இதோட ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் இந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுங்களா, இந்த பேட்டர்ன்ல இருந்து இப்ப கட் ஆயிட்டு இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் அப்ப லோவர் லோ இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆகும்? ப்ரீவியஸோட லோ தான் கட் பண்ணி மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சிம்பிள். நாளைக்கான சினாரியோ பார்க்கலாம். நான் சொல்ற ஜோனை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலான்ட்டு. லைக் அந்த ஹை ஜோனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் போய்க்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன புட் ஆப்ஷன் பண்ணி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோவில் பார்க்கலாம்.